சிவகாசி அருகே திருத்தங்கல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியரின் மண்டையை உடைத்திருக்கிறார்கள் மாணவர்கள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணேஷ் வழங்க கேட்கலாம். கணேஷ், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே திருத்தங்கல் பகுதியில் சீரா அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவியர் பயின்று வரக்கூடிய நிலையில் அதே பள்ளியில் பொது அறிவியல் பிரிவு ஆசிரியராக சுந்தரமூர்த்தி என்பவர் பணியாற்றி வருகிறார். இன்று பிற்பகல் உணவு இடைவேளைக்கு பின்பாக 4 மாணவர்கள் மது போதையில் வந்ததாக கூறப்படுகிறது. மது போதையில் வந்த மாணவர்களை தட்டி கேட்டதுடன் அவர்களை தலைமை ஆசிரியரிடம் அழைத்து சென்று இது போன்ற நிகழ்வுகளில் இனிமேல் ஈடுபடக்கூடாது என ஆசிரியர் கடுமையாக கண்டித்ததாக கூறப்படுகிறது. அப்போது ஆத்திரமடைந்த மாணவர்கள் 2 பேர் தங்கள் கைகளில் மறைத்து வைத்திருந்த மது பாட்டில்களை கொண்டு அந்த ஆசிரியர் சுந்தரமூர்த்தியை சரமாரியாக தலையில் தாக்கியிருக்கிறார்கள். இந்த தாக்குதலினால் கடுமையான இரத்த காயத்திற்கு ஆளான மருத்துவரை உடனடியாக அங்கிருந்த சக ஆசிரியர்கள் திருத்தங்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாக 4 மாணவர்களை பிடித்து போலீசார் தற்போது தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். 4 மாணவர்களில் 2 மாணவர்கள் மது போதையில் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் தற்போது பயின்று வரக்கூடிய நிலையில் கடந்த ஆண்டு 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் போது பிராக்டிக்கல் மதிப்பெண்களை இந்த ஆசிரியர் தங்கள் இருவருக்கும் குறைத்ததாகவும் அதன் காரணமாக ஆசிரியரை தாக்க வேண்டும் என்ற ஒரு முன்பகை இவர்களிடம் இருந்து வந்ததாகவும் அதன் காரணமாகவே இன்று மது அருந்திவிட்டு எப்படியாவது ஆசிரியரை தாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்ததாக முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதே பள்ளியில் கடந்த ஓராண்டுக்கு முன்பாக ஆசிரியர் ஒருவரை மாணவர் அறிவாளால் வெட்டிய சம்பவம் என்பதும் அரங்கேறி இருக்கிறது. இந்த அரசு பள்ளியில் தொடர்ந்து இது போன்ற சம்பவம் என்பது அடிக்கடி நடந்து வருவது சக மாணவர்கள் மற்றும் பெற்றோர் மத்தியில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. எனவே மாணவர்களுக்கு தேவையான கவுன்சிலிங் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலை ஏற்பட்டுள்ளதைத்தான் இது போன்ற சம்பவம் என்பது நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே தேவையான நடவடிக்கையை மாவட்ட நிர்வாகம் மேற்கொள்ள வேண்டும் என்பது பெற்றோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கணேஷ்.